வணக்கம் மக்களே. நாம் இன்று பார்க்கப் போவது அபிராமி பட்டர் எனும் கதை. 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சை மாவட்டம் திருக்கடையூரில் சுப்பிரமணிய ஐயர் என்ற அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் அபிராமி அன்னையின் அருளால் செந்தமிழின் சாரத்தில் பாடல்கள், கவிதைகள், வாழ்த்துக்கள் புனையும் திறன் பெற்றவர். அவர் அன்னை அபிராமியின் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர். தினமும் ஆலயத்திற்கு சென்று தேவியின் சன்னதியில் அமர்ந்து விட்டால் உலகத்தையே மறந்து விடுவார். சில நேரங்களில் அழுவார், சில நேரங்களில் சிரிப்பார், சில நேரங்களில் தனக்குத்தானே பேசிக்கொள்வார். அம்பிகை அவருக்கு ஒரு சிலையாக தெரியவில்லை, உயிருள்ள தாயாக தெரிந்தாள். ஆனால் இதை புரிந்து கொள்ளாத ஊர் மக்கள் அவரை பைத்தியம் என்றும் துர்தேவதைகளை வழிபடுபவர் என்றும் தவறாக பேசினர். ஒருமுறை தை அமாவாசை அன்று தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் சரபோஜி மகாராஜா திருக்கடையூர் ஆலயத்திற்கு வந்தார். வழிபாடு முடிந்து அவர் வலம் வந்தபோது சுப்பிரமணிய ஐயர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அம்பிகையின் நினைவிலேயே ஆழ்ந்து அமர்ந்திருந்தார். மன்னர் வந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை. மன்னர் அங்கிருந்தவர்களிடம், இவர் யார், ஏன் என்னை வணங்கவில்லை என்று கேட்டார். பொறாமை கொண்ட ஊர் மக்கள், மன்னா, இவன் ஒரு பைத்தியக்காரன், சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்காதவன் என்று கோல் மூட்டினர். இதை சோதிக்க விரும்பிய மன்னன் சுப்பிரமணிய ஐயரின் அருகில் சென்று, ஐயரே, இன்று என்ன திதி என்று கேட்டார். அப்போது சுப்பிரமணிய ஐயர் தியானத்தில் இருந்தார். அவரது அகக்கண்ணில் அன்னை அபிராமியின் முகம் சந்திர பிம்பம் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அந்த பேரொளியில் லயித்து போயிருந்த அவர் யதார்த்தத்தை மறந்து, இன்று பௌர்ணமி என்று பதிலளித்தார். ஆனால் உண்மையில் அன்று அமாவாசை, வானில் நிலவே இருக்காது. மன்னருக்கு கோபம் தலைக்கேறியது. வானம் இருண்டு கிடக்கும் அமாவாசை நாளில் பௌர்ணமி என்று சொல்கிறீரே, இன்று இரவு மட்டும் முழு நிலவு வராவிட்டால் உமக்கு மரண தண்டனை உறுதி என்று கூறிச் சென்றார். சிறிது நேரத்தில் சுய நினைவுக்கு வந்த பட்டர் தான் சொன்ன பதிலை எண்ணி பதறினார். தாயே, உன் முக அழகில் மயங்கி அமாவாசையை பௌர்ணமி என்று சொல்லிவிட்டேனே. என் வாக்கு பொய்யானால் அது உன் பக்திக்கல்லவா இழுக்கு என்று கதறினார். மன்னரின் ஆணைப்படி ஆலயத்தின் எதிரே ஒரு பெரிய குழி வெட்டப்பட்டு தீ வளர்க்கப்பட்டது. அதன் மேல் ஒரு உரி, அதாவது தொங்கும் மேடை கட்டப்பட்டு அதில் பட்டர் ஏற்றப்பட்டார். அந்த மேடையை தாங்கிக் கொண்டிருந்த 100 கயிறுகளுக்கு கீழே தகதகவென நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நீ பாடும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கயிறு அறுக்கப்படும். 100 பாடல்களுக்குள் நிலவு வரவில்லை என்றால் நீ தீயில் விழுந்து மாண்டு போவாய் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. பட்டர் சற்றும் கலங்கவில்லை. தாயே, நீயே கதி என்று சரணடைந்து பாடத் தொடங்கினார். அதுவே அபிராமி அந்தாதி முதல் பாடலான தாரமர் கொன்றையும் என்று தொடங்கி ஒவ்வொரு பாடலாக பாடப்பாட ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டது. பட்டர் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு அன்னையை உருகி உருகி பாடினார். 99 கயிறுகள் அறுபட்டு விட்டன. இன்னும் ஒரே ஒரு கயிறு தான் பாக்கி. பட்டர் 79வது பாடலை தொடங்கினார். விழிக்கு துணை திரு மென் மலர்பாதங்கள் என்று அவர் பாடியபோது வானத்தில் ஒரு பேரொளி தோன்றியது. அன்னை அபிராமி தன் பக்தனின் வாக்கை மெய்ப்பிக்க தன் காதில் அணிந்திருந்த தாடங்கத்தை கலற்றி வானத்தை நோக்கி வீசினாள். அந்த தோடு சுழன்று சென்று வானத்தில் நின்றது. அதன் பிரகாசம் கோடி சூரியன்களைப் போல ஜொலித்தது. அமாவாசை இருள் விலகி வானில் பௌர்ணமி நிலவு போன்ற பேரொளி வீசியது. இதை கண்ட சரபோஜி மன்னர் அதிர்ந்து போனார். நான் ஒரு மகானை அவமதித்து விட்டேனே என்று ஓடி வந்து நெருப்பு குழியை அணைக்கச் சொல்லி பட்டரை கீழே இறக்கி அவர் காலில் விழுந்தார். ஐயரே, நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, அம்பிகையின் அன்பு செல்வன். இன்று முதல் நீங்கள் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று பட்டத்தை சூட்டினார். அதன் பிறகு பட்டர் மீதமுள்ள பாடல்களையும் பாடி 100 பாடல்களை நிறைவு செய்தார். நூற்பயனையும் சேர்த்து 102 பாடல்கள். நாம் செய்யும் பக்தி உண்மையாக இருந்தால் நமக்காக இயற்கையின் விதிகளையும் அந்த இறைவன் மாற்றியமைப்பார் என்பதற்கு அபிராமி பட்டரின் வாழ்வே சாட்சி. இன்றும் திருக்கடையூரில் தை அமாவாசை அன்று இந்த விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.